ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. டுடே ஸ்பெஷல் இன்றைக்கி வந்து சாமை பொங்கல். சம்மர் ஸ்பெஷலாக செய்கிறோம். சாமை வந்து 1 கப்பு, சிறுபருப்பு வந்து 1/2 கப்பு, நெய் 100 கிராம் எடுத்துக்கோங்க. இஞ்சி சிறிய துண்டு, மிளகு வந்து 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, வெந்தயம் வந்து 1/4 ஸ்பூனு, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. உப்பு வந்து உங்கள் தேவை அளவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க, எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது வந்து தண்ணி வந்து நிறைய இழுக்கும் இந்த சாமை. அதனால் வந்து கிட்டத்தட்ட நான் காட்டுற அந்த கப்பு இருக்குது இல்லையா, சாமை எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த 1 கப் சாமையை வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. அதாவது வந்து ரொம்ப கடாயில் வந்து கருப்பாக போகக்கூடாது, ஒரு பொன்னிற அளவுக்கு, ஒரு சூடு பறக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஏன்னா வேக வந்து லேட்டாகும் இந்த சாமை. நான் வந்து குக்கரில் வைக்காமல் இன்றைக்கி எல்லாருமே செய்கிற அளவில் பாத்திரங்கள் எப்படி வைக்கிறதுன்றதை சொல்கிறேன். இதுக்கு வந்து அந்த நான் காட்டின அந்த 1/2 கப்பு வந்து சிறுபருப்பையும் வறுத்துடுங்க. வறுத்துட்டு பருப்பு எப்போதுமே தனியாக குக்கரில் கூட நீங்கள் வேக வச்சு இதோட எடுத்து சேர்த்துக்கலாம். இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் ஒன்றாவே தண்ணி மெஷர்மெண்ட் வந்து நான் காட்டின அந்த சாமை எடுத்தோம் இல்லையா, அந்த அளவில் வந்து 10 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுட்டு சாமையை நல்லா வறுத்துட்டு சிறுபருப்பையும் வறுத்துட்டு சிறுபருப்பை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது அது ஒரு அளவுக்கு வெந்ததும் இந்த சாமையும் தூக்கி அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சுக்கோங்க. இது வந்து தண்ணி இழுக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வைங்க. நான் காட்டின கப் அளவில் ஒரு 4 கிளாஸ் கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி இழுக்க இழுக்க நீங்கள் சேர்த்துக்கலாம், நமக்கே அது தெரியும். அதுக்கடுத்து கடாய் வைங்க. 100 கிராம் அளவுக்கு நெய் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெய்யில் வந்து மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வந்து தாளிச்சுக்கோங்க. இதில் வந்து வெந்தயம் வந்து நம்ம ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து சேர்க்குறோம். இது சம்மர் இல்லையா, கோடை வெயிலுக்காக அது வந்து கசப்புத்தன்மை தெரியாது. அதனால் லைட்டாக வந்து வெந்தயத்தை வறுத்துட்டு இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நீங்கள் அதாவது அரிசி பருப்பு வேகுது இல்லையா, அந்த சாமை அரிசி அப்பயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வெந்ததும் தாளித்து கொட்டினதை எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சுவையான சாமை பொங்கல் ரெடி ஆகிட்டு, கோடை வெப்பத்தை தவிர்க்கக்கூடியது பாரம்பரியமான ஒரு உணவு இது. நம்ம வந்து எப்போதும் வந்து ஒரே டேஸ்ட்டில் வந்து அரிசியிலேயே இதிலேயே செய்கிறதுக்கு இதில் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெந்தயம் நம்ம வந்து சேர்த்து வந்து அந்த கசப்பு தன்மை தெரியாது. கோடைக்கு தகுந்த மாதிரியான இது வந்து உணவு. சாமையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்க. பாருங்கள், பார்க்கும்போது கமகமான இருக்குது, சாப்பிட்ணுன்னு தோணும். அதுக்கு வந்து சட்னி வந்து இன்றைக்கி வந்து நான் வேர்க்கடலை சட்னி வச்சுருக்கிறேன். தேங்காய் பதம் வந்து 2, அதாவது 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவுக்கு வந்து வேர்க்கடலை நான் வறுக்கவே இல்லை, எல்லாமே வந்து அப்படியே பச்சையாக போட்டிருக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய், உங்களுக்கு வந்து காஞ்ச மிளகாய் பிடிக்கலன்னா பச்சை மிளகாய் போட்டு சட்னி அரைச்சிங்கனாக்கா, தாளிச்சிட்டிங்கனாக்கா சுவையான சாமை பொங்கல் வேர்க்கடலை சட்னி செம்மையாக இருக்கும். இது வந்து பாரம்பரியமான ஒரு ஃபுட்டு. காலையிலேயே வந்து கொடுத்தீங்கன்னாக்கா ஹெல்த்தி ஃபுட்டு. செஞ்சு சுவைத்து ரசித்து சாப்பிடுங்கள். வாழ்க வளமுடன், நலமுடன்.